சீமானுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? அது எந்த ஆங்கிளில் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்லை, விவசாயின்னு போட்டு சீமானுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா? அது எந்த ஆங்கிள், எப்படி வந்து நம்புறீங்க சீமானை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாமா? புரியல. எனக்கு பிடிச்சிருக்கு பண்ணுறேன். இல்லை, நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு பண்ணுறதுனா எனக்கு சீமான் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறது வேற. ஆனால் விவசாயின்னு சொல்லி பண்ணுறது அது பொதுநலம். அது எதுக்காகன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்டேன். புரியல. அவர் பேச கருத்து எனக்கு பிடிச்சிருக்கு, அதான் பண்றேன். அவர் விவசாயம் பண்றாரா? பண்றாரு. எங்க பண்றாரு? உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சனால தான் கேட்குறேன். தெரிஞ்சனா சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச சினிமா நடிகர் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்காரு, சினிமா நடிகர் குழந்தைங்க பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்காரு, டைரக்டர் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்காரு. அவர் விவசாயம் இப்போ விஜயகாந்த் இருக்கார், பார்த்துருக்கீங்களா? நடிகர் விஜயகாந்த் இருக்கார், பார்த்துருக்கீங்களா? அவர் ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி அவரோட விவசாய தோட்டத்தில் போயிட்டு விவசாயம் பண்ணுவார். எவ்வளோ விவசாயி அவங்கக்கிட்ட வேலை பார்க்குறாங்க, என்னென்ன விவசாயம் பண்ணுவார் அப்படிங்கிறத காட்டிக்கிட்டு விவசாயத்தை பற்றி பேசுவார். அந்த மாதிரி வீடியோ பார்த்துறானா எனக்கு விஜயகாந்த் பிடிக்கும். இல்லை, அது விஜயகாந்த் பிடிக்குங்கிறது அது உண்மை. பொய்யை பிடிக்கும், அதாவது ஒரு ஃப்ராடை பிடிக்கும், நல்லவனை பிடிக்கும் அப்படிங்கிறதுக்கு வித்தியாசம் நிறையா இருக்குல்ல. பேசுகிறாரு அப்படிங்கிறனால வந்து உண்மையாயிராதுல்ல. இல்லை, நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இல்லைங்க. இப்போ நமக்கெல்லாம் வந்து வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. இந்த மாதிரி பேசி 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 ஊரை ஏமாத்துறவங்க மட்டும் சம்பாதிச்சுட்டு போகிறனால நம்மளுக்குலாம் வேலை வாய்ப்பே வரமாட்டேங்குது. வேலை வாய்ப்பு நம்ம தேடிக்கணும், வேலை நம்ம தேடி வராது. வேலை வாய்ப்பு நம்ம தேடிக்கணும்லாம் வந்து மற்ற நாட்டில் கிடையாதுங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான் அப்படி இருக்கே தவிர, தமிழ்நாட்டை தவிர மற்ற நாட்டிலலாம் என்னன்னு கேட்டிங்கன்னா எந்தெந்த படிப்புக்கு எப்படி வேலை வாய்ப்பு, எப்படி படிக்கணும் அப்படிங்கிற தெளிவாக கற்றுக் கொடுத்துட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஏழை அப்படின்னு சொல்லி பிரித்து வைக்கிறாங்க. மற்ற ஊர்லாம் கிராஸ் ரூட்டுன்னு பிரித்து வைக்கிறாங்க. புரியல. பிரிச்சு வைக்கிற இந்த மாதிரி சீமான் மாதிரி ஆளுங்க தான். சீமான், விஜய், திமுக. என்னங்க இப்ப ஆட்சியில இருக்க யாரு? அவங்க பிரிக்கிறாங்க. இல்ல, அவங்க பிரிக்கிறாங்கன்னா இவர் தமிழ்னு பிரிக்கிறாரு, அவங்க ஒரு இதுல பிரிக்கிறாங்க. ஏதோ பிரிச்சுட்டு போயிட்டு இருக்க. நல்லது செய்வேன்னு இது வரைக்கும் எதுவுமே சொன்னது இல்லையே. இருக்க வளத்தை வச்சு நல்லது செய்வேன் அப்படிங்கிறது எதுவுமே இது பண்ணலையா அவரு? நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? இப்ப நான் எங்க இருந்து பேசுறேன்? இந்த மாதிரி ஆளுங்க இருக்கனால வெளிநாட்டுல போய் வேலை பார்க்குறேன். உள்நாட்டில் வேலை தேட முடியாம தமிழை மட்டும்தான் வெளிநாட்டில் போய் பிச்சை எடுக்கிறான். இந்த மாதிரி ஆளுங்க கொள்ளையடிச்சு புதுசாக காரை வாங்கி மேடைக்கு மேடை ஜிம்முக்கு போகிறான், அதுக்கு போகிறான்னு கொள்ளையடிக்கிறனால அந்த மன வருத்தத்தில் பேசுகிறேன். எங்க இருக்கீங்க இப்ப? நான் வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கேங்க. வெளிநாட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதான் எந்த நாடுன்னு சொல்றீங்க? எதுக்கு சொல்லணும்? அது வந்து ஆக்சுவலி நான் அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் உங்கள் வாழ்க்கை இதை பற்றி நான் கேட்கவே இல்லை. அது வந்து உங்களோட அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு தேவையானது. நான் கேட்குறது பொதுநலமாக ஒருத்தனை வந்து எழுப்பிருக்கீங்க. நான் ஃபோன் பண்ணுறதுக்கு காரணம் பொதுநலமாக வந்து ஒரு ஃப்ராடை இழுத்து மக்களை வந்து அவனை வச்சு ஏமாற்றிட்டு இருக்கனால தான் ஃபோன் பண்ணுது. நீங்கள் வந்து பர்சனலாக எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறத பற்றி நான் பேசவே இல்லை. அது உங்களோட தனிப்பட்ட இல்லை. அந்த கருத்து எப்படி பிடிக்கும்ங்கிறது எப்படி நம்புறீங்க? கருத்து மட்டும் சொன்னா போதுமா? எனக்கு பிடிச்சிருக்குங்க. எனக்கு பிடிச்சதுக்கு அப்புறம் நான் உங்களை கம்பல் பண்ணல. நானு கம்பல் இல்லைங்க. இப்போ முதலமைச்சர் ஆயிட்டான்னா கம்பல் ஆயிரும்ல. அது அவங்க விருப்பத்துக்கு பொறுத்து இருக்கு. இல்லைங்க, முதலமைச்சர் ஆனோன்னு கம்பல் ஆயிரும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? இன்னும் கொஞ்சம் டாக்ஸ் ஏற்றி அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம காசையே கொள்ளையடிச்சு மறுபடியும் இவங்க எல்லாம் நடிகர் குடும்பம் தானே, இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு 200 கோடி 1000 கோடின்னு கொடுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்புறம் நம்ம என்னதான் பண்றது? இல்ல, ஒரு மாற்றம் வேணும் தானே. இப்ப தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் ஒரு மாற்றம் வேணும். ஆமா, மாற்றம் வந்து எங்க போய் யாரும் இவங்க திருட்டு பசங்களா? எல்லா திருட்டு பசங்க மட்டும்தான் மாற்றமா? நல்லவங்க யாருமே மாற்றமா தெரியலையா? நீங்க என்னங்க
போட்டா இல்ல அது ஓட்டு நீங்களும் போடணுமே, அதனால தானே கேக்குது. எல்லாரும் சேர்ந்து போட்டா தானே வந்து நல்ல மனுஷன் வருவான். திருட்டு பையனா வந்துட்டு இருக்கானே. நான் நோட்டாக்கு தான் ஓட்டு போட்டிருக்கேன். நான் சீமானுக்கு போடல. இல்ல நோட்டாக்கு ஓட்டு போட்டா அப்புறத்துக்கு சீமானு சப்போர்ட் பண்றீங்க? எனக்கு பிடிச்ச கருத்தை வெளிப்படுத்துற அவ்வளவுதான். இல்லைங்க, கருத்தை வெளிப்படுத்துறதுனால என்னங்க கிளிக்க போற? கருத்து வந்து நம்ம ஸ்கூல்லேயே கற்றுக் கொடுப்பாங்க, அதோட ஒரு பெருசாலாம் இவர் ஒன்றும் கற்றுக் கொடுக்கல. நீங்க போன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுக்கு பிடிச்சதே உங்களை விட்டுருங்க, அவ்வளவுதான். இல்லை ஃபோன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னா நீங்கள் பர்சனலாக வந்து உங்களுக்குள்ளே மட்டும் வச்சுருந்தீங்கன்னா ஓகே. நீங்கள் வந்து பப்ளிக்காக ஃபேஸ்புக்கில் போகிறனால தான் போடுது. மரம் வளர்க்குறதுக்கு சீமானுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? இப்ப நீ போன் பண்றது எனக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? இப்ப என்னங்க, மரம் வளர்க்குறதுக்கும் சீமானுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? சீமான் எத்தனை மரம் வளர்த்துருக்காரு? இல்லை விவேக் மாதிரி உங்களுக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? இந்த திருட்டு பையனை போட்டு இப்போ முதலமைச்சர் ஆக்கி மறுபடியும் எங்கள் பிள்ளைங்கள்லாம் வேலை வெட்டி இல்லாமல் பண்ணிடுவீங்களான்னு பயத்தில் தான் ஃபோன் பண்ணுது. உங்க வீட்டுல வந்து புரியல. அவர் வந்து உங்க வீட்டுல திருநாராயண அதானே பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? இப்போ இதை அவர்கிட்ட இருக்க காசை வச்சு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துருக்காரு நம்மளுக்கு. போராட்டம் 85 வருஷமா போராடிக்கிட்டா இருப்பாங்க ஒரு நாட்டில்.